Manjumal boys, the way Malayalam films are creating magic are irreplaceable. அந்த விதத்தில் வந்து இந்த படம் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வருஷத்தில். பட் சோஃபார் நான் பார்த்த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2024 என்னை இப்போ கேட்டால் மஞ்சுமல் பாய்ஸ் தான் சொல்லுவேன். கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணி பார்த்தா குணா படம் கமலஹாசன் சாருக்கும் இளையராஜா சாருக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனர் சந்தான பாரதி அவர்களுக்கும் வாலி அவர்களுக்கும் டு த ஹோல் க்ரூ ஆஃப் குணா ஃபிலிம்க்கும் ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு படம் கொடுக்க முடியும்னா அந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் தான். நான் ஏன் குணாக்கு போயிட்டு வரேன் அப்படின்றது வந்து நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கனெக்ட் பயங்கரமாக இருக்கும். நான் பிளாங்காக போனேன், ட்ரெய்லர்லாம் பார்க்காம எதுவும் தெரிஞ்சுக்காமல் தேட்டரில் போய் உட்காந்தேன். படம் முடித்து வெளில வரப்போ கண்மணி அன்போடு காதலன் பாட்டு லூப்பில் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் திரும்ப. இன்னொரு பக்கம் குணா கேவை போய் பார்க்கணும் கொடைக்கானலில், குணா படத்தை இன்னொரு தடவை ரீவாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வைப்புக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே டு த ஹோல் க்ரூ ஆஃப் மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். ஏன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட், கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக 5.5 crore பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டவுட் தான். ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் ஃபிலிமாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். குறிப்பாக குணா கேவில் ஒரு முக்கியமான போர்ஷன்ஸ், அதாவது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை இவங்க அழகாக செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பரான ஒரு செட்டு போட்டு இவ்வளோ ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு சூப்பர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை தான் கிரியேட் பண்ணுச்சு. இன்னொரு பக்கம் வந்து இந்த படம் சொன்ன எமோஷன்ஸ், படத்தினுடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 கேங் அடிச்சுப்பாங்க. அதை பார்க்குறப்போ டே இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு தோணும். படம் முடிச்சு வெளில வரப்போ இவங்க தாண்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தோணும். எஸ், ஹவு ஃபார் யூ கோ ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற இந்த ஒரு ஒன்லைன் தான் இந்த ஒரு எமோஷனை வச்சு ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை கலந்து நமக்கு ஒரு பெஸ்டஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த டீம். ஸோ டிரெக்டர் சிதம்பரம் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு படம் தியேட்டரில் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வரப்பையும் சரி வெளியில் போகிறப்பையும் நம்ம ஸ்டில் தியேட்டர்லேயே இருக்கிற மாதிரி நம்மளை மென்டலி வச்சுருக்கோம். அந்த படம் தான் வந்து ஒரு பெஸ்டஸ்ட் படம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மஞ்சுமல் பாய்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மலையாளம் ஃபிலிம்ஸ் இது வந்து ஒரு தமிழ் படம் மாதிரியோ இல்லை ரொம்ப விறுவிறுப்பாக போகிற மாதிரியான ஒரு ஹை ஆக்ஷன் படம் மாதிரியோலாம் இருக்காது. இது வந்து ஒரு மலையாள படம். அழகாக நம்ம தியேட்டரில் போய் உட்காந்தா பொறுமையாக கதையை ஆரம்பிக்கும், பொறுமையாக ஸ்க்ரீன் பிளே நகரும், டுவர்ட்ஸ் எண்ட் பொறுமையாக போனாலும் நம்மளை சீட் எஜ்ஜில் வந்து உட்கார வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு அழகான ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ போய் படத்தை போய் பார்த்துட்டு எல்லாம் ரிவ்யூலாம் சொல்கிறாங்களேன்னு பார்த்துட்டு என்னடா எப்போ அந்த சீன் வரும், விறுவிறுப்பாக இருக்கும், ட்விஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. பிளாங்காக போங்க. படத்துடைய பொறுமைக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் உங்களை கடத்திட்டு போகும். சூப்பராக இருக்கும். படத்துடைய மியூசிக் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எமோஷன்ஸ் எலிவேட் பண்ணியிருக்கு. படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ஒரு டார்க் டோனில் ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நம்ம ரியலாக போனால் இருக்குமோ ஒரு மலை அடிவாரத்தில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு வந்து லைவாக கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் அஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம். நான்லீனியராக போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் வரும் படம் பார்க்குறப்போ. அதெல்லாம் கிளியர் பண்ணுற போர்ஷன்ஸில் எடிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. படத்தில் சூஸ் பண்ண காஸ்டிங் எல்லாருமே தனக்கான ரோல்ஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீநாத் பசியும் சௌபின் ஷாஹிரும் வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஆக்ட்ரஸுமே மலையாளம் இண்டஸ்ட்ரியோட ஒரு ப்ரைட் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த படம் எந்த ரோல் கொடுத்தாலும் சரி தான் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை 200% கொடுப்போம் அப்படின்ற ஒரு விதத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பகுதி பார்த்தா படம் வந்து கொடைக்கானலில் நடக்கிறதுனால தமிழ் ஆக்டர்ஸ் கொஞ்சம் பேர் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய ஃபேவரட்டான மரியம் ஜார்ஜ் அவர்கள் வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருங்க. உண்மையாகவே சொல்லணும்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இன்னும் நிறையா அவரை வந்து தமிழ் படங்களில் யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷன்ஸாக இருக்கலாம், ஹியூமனிட்டியை பேசக்கூடிய இடங்களாக இருக்கலாம், எல்லா இடங்கள்லையும் படம் நம்மளை வந்து எமோட் பண்ணுது, அழ வைக்குது, சிரிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜையும் சொல்லுது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா படம் எங்கே நடந்துச்சு, இதனுடைய ரியல் இன்சிடென்ட்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற ஒரு இமேஜ்லாம் காட்டுறாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு சீனும் படம் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ உங்களோட மனசுலேயே நிற்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை தியேட்டரில் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்து இந்த படம் நல்லா இருந்துச்சு நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் புலம்பாதீங்க. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. இந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் போய் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ரிவ்யூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் படத்தில் பிடிச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 10 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். மஞ்சுமல் பாய்ஸ், டோன்ட் மிஸ் இட் இன் தியேட்டர்ஸ்.